குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பரவலான மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்று பெய்து வருது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா ஓகேங்களா. ஸோ ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்து வந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள், அதாவது சென்னையை ஒட்டி உள்ள ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கெலாம், அதாவது வடகடலோர மாவட்டங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதையை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றே வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை, அதாவது பரவலான மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலை அளவிலே வந்து பார்த்திங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது. இதை தொடர்ந்து வருகின்ற நாட்கள், அதாவது நாளை திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலே ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான மழையோட சீற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கோ ஓகேங்களா, ஸோ அந்த பகுதிகளுக்கு லோக்கல் ஹாலிடே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா இதே மாதிரி லோக்கல் ஹாலிடே ஒரு சில மாவட்டங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா. அந்தந்த தாலுக்காவுக்கு விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. இது மாதிரியான சூழ்நிலை இந்த மாவட்டங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நாளை மழையோட சீற்றம் எப்படி இருக்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு தாலுக்கா இல்லை மாவட்டத்துக்கே விடுமுறை வருமானதை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு இதை நினச்சி யாரும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பரவலான மழைக்கு விடுமுறை வருமான்ட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், கட்டாயம் விடுமுறை வரும் நான் சொல்லலை. மழையோட சீற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா தாலுக்காவுக்கு விடுமுறை வரலாம் ஓகேங்களா. அது மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் இல்லை விடுமுறை அறிவிப்பு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.